கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19-20 வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர்கள் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இப்போ பொக்கிஷம் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழியக்காரருக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமான ஒரு வார்த்தை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பொக்கிஷத்தை எதுவும் சேர்த்து வைக்காதீங்க, அதை ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுத்துருங்க, தசம பாகமா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஐஸ்வர்யவான்கள் ஆயிட்டு இருப்பாங்க. அவங்க வீடு, காரு, பங்களா, தோட்டம், துறவு அப்படின்னு சொல்லி எல்லாம் பெரிய பெரிய அளவுல பணத்தை சேமிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை நீங்க சேர்த்து வைக்க வேண்டாம், நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் இதெல்லாம் சொல்லுவாங்க. சரி, அப்ப ஏன் இந்த வசனம் இங்க எழுதப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் ஏன் இந்த வசனத்தை சொன்னாரு? எதை குறிச்சு சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, இந்த பூமியில பொக்கிஷம் அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு அதை நம்ம யோசிக்கணும். இப்போ பொக்கிஷம் அப்படின்னாக்கா நம்மை மற்றவர்கள் பாராட்டுகிற ஒரு விஷயம். நண்பர்கள், அதாவது உறவுகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு பொக்கிஷம். இதையெல்லாம் நீங்க ஒன்னும் பெருசா ஒன்னும் சேர்த்து வைக்க வேண்டாங்கிறார். ஏன்னா அதுல பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப நீங்க எங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய இடத்துல நாம் வாழ்வதற்கு உண்டான அந்த ஒரு நல்ல நிலையைத்தான் பொக்கிஷம்ங்கிற. அதை சேர்த்து வைங்க. அங்க எவனும் திருட போறதும் இல்லை, அங்க எவனும் உங்களுக்கு விரோதமா எழும்ப போறதும் இல்லை. இங்கதான் நீங்க ஒரு நல்ல நண்பர்களை சம்பாரிச்சு வச்சீங்கன்னா அங்க சண்டையை உண்டு பண்ணுவான். நல்ல உறவுகளை சம்பாரிச்சு வச்சீங்கன்னா அங்க பிரச்சனையை உண்டு பண்ணுவான். நல்ல மனிதர்களை சம்பாரிச்சு வச்ச முயற்சி பண்ணீங்கன்னா அங்க ஒரு சில பேர் பிரச்சனை பண்ணுவோம். நம்ம பொக்கிஷம்னு சொன்ன உடனே வீடு வாசல் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு பணம் மிக முக்கியமான ஒரு விஷயம். பணம் சம்பாரிச்சுதான் தீரணும். பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டான்னு வசனம் சொல்லுது, அதனால நான் பணத்தை சேமிச்சு வைக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி ஏமாளி இந்த உலகத்துல யாரும் இல்லை. நம்ம சம்பாதிக்கிற பணத்தை கண்டிப்பா சேமிச்சு வைக்கணும். நம்ம குடியிருக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு வீடு வாங்க முயற்சி பண்ணணும், சொந்தமா ஒரு வீடு வாங்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமணத்தை பண்ணி வைக்கணும், அவங்களுக்கு நல்லா படிக்க வைக்கணும், இதெல்லாம் செய்யணும். அதுக்கெல்லாம் பணம் தேவை. இப்ப பிள்ளைகளுக்கு கல்வி ஒரு பொக்கிஷம் அப்படின்னா, அந்த கல்வியை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு என்ன தேவை இருக்கு? பணம் கட்டணும், பொருளாதார தேவை இருக்கு. அதை நான் செய்யணும் என் பிள்ளைகளுக்காக. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்களோட பிள்ளைகளுக்காக அதை சேமிச்சு வைப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பிள்ளைகளுக்காக சேமிச்சு வைப்பாங்க. அப்ப இந்த உலகத்திற்கு உண்டான பொக்கிஷம் என்ன, பரலோகத்திற்கு உண்டான பொக்கிஷம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். நீ காசு சம்பாதிக்காத, வேலைக்கு போகாத, வீடு கட்டாத, நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழாத, நீ சமாதானமா இருக்காதேன்னு ஆண்டவர் சொல்லல. இந்த பூமிக்கு உண்டான பொக்கிஷம் என்ன, பரலோகத்துக்கு உண்டான பொக்கிஷம் என்ன. நீ அந்த பரலோகத்துக்கு உண்டான பொக்கிஷத்தை பூமியில சேமிச்சு வைக்கணும்னு நினைக்காத. இங்க முடியாது. அது பரலோகத்துக்கு உண்டானதா தான் இருக்க முடியும். அங்க மட்டும்தான் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அப்ப அது என்ன அப்படின்னா, நன்மையானதை செய்யுங்க, ஆண்டவரிடத்துல கிருபை பெற்றுக் கொள்ளுங்க, ஆண்டவரிடத்துல இரக்கம் பெற்றுக் கொள்ளுங்க. இதுதான் பரலோகத்திற்கு உண்டான பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை இந்த பூமியிலிருந்தே நாம என்ன பண்ணணும், சம்பாரிச்சு 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 பரலோகத்துல சேமிச்சு வைக்கணும். அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யறதுனால, அடுத்தவங்க மேல அன்பு செலுத்துறதுனால, அடுத்தவர்களுடைய
பசியில நாம பங்கெடுத்துக்கிறதுனால, அடுத்தவர்களுடைய நல்ல ஒரு சூழ்நிலையில அவர்களுக்கு நன்மை செய்யறதுனால இந்த பொக்கிஷம் எங்க சேமிக்கப்படுகிறதுனா பரலோகத்துல. இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கையில நாம சாப்பாட்டுக்கு, துணிமணிக்கு, வீடு கட்டுறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, பைக் வாங்குறதுக்கு நாம சேமிச்சு வைக்கிறோம்ல, அது இல்ல பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் இந்த பூமிக்கு உண்டானது. இது இருந்தா போதும் நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம்னு நினைக்க கூடாது. அப்ப இதையும் இந்த பூமியில சேமிக்கணும், பரலோகத்துக்கு உண்டான பொக்கிஷத்தை நாம சேமிக்கணும். இந்த ரெண்டையும் வேறு விரிச்சு பார்த்து, இந்த பூமிக்கு உண்டானதை, அழியக்கூடியதை, இந்த பூமியில இருக்கக்கூடியதை பூமிக்கு உண்டானதாகவும், பரலோகத்திற்கு உண்டானது அங்க நித்திய நித்தியமாய் இருக்கக்கூடியதும் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானதையும் அங்க நம்முடைய சேமிப்பு அங்க கணக்கில் எழுதும்படியாகவும் நாம் இந்த பூமியிலே செய்யணும். கஷ்டப்பட்டு உழைக்கணும். அது இந்த பூமியில நாம சேமிக்கிற ஒரு சேமிப்பு. அதுல கொஞ்சம் ஏழைகளுக்கு உதவி பண்ணணும். அது பரலோகத்திற்கு உண்டான பொக்கிஷம். நம்ம சாப்பிட போறோம், நல்லா சாப்பிட்றோம், ஒருத்த பசியா இருக்கிறான், அவனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், அது பரலோகத்திற்கு உண்டான பொக்கிஷம். நம்ம சாப்பிட்றதுக்காக போறோம் பாத்தீங்களா, ஒரு கடைக்கு சாப்பிட போறோம், போறப்ப ஒரு 1000 ரூபாய் செலவாகும் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் சேமிச்சு எடுத்துட்டு போறோம். இது பூலோகத்துக்கு உண்டான சேமிப்பு. அங்க போய் சாப்பிட்டுட்டு வெளியே வர்றப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தன் சாப்பாடு இல்லாம அவதிப்படுறான், ஒரு குழந்தைய வச்சுட்டு அவதிப்படுறான்னா அவனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் பாத்தீங்களா, அது பரலோகத்துக்கு உண்டான பொக்கிஷம். அப்ப இந்த பூமிக்கு உண்டானது எது, பரலோகத்திற்கு உண்டானது எது, ரெண்டையும் வேறு விரிச்சு பார்த்து ரெண்டு பொக்கிஷங்களையும் நாம சேமிக்கிறப்போ இங்க பூச்சி துறவு எல்லாம் அழிக்கும், ஆனா அங்க அது அழிக்காது. இந்த பூமிக்கு உண்டானதை அது அழிக்கும், நம்ம சேமிச்சாலும் அது அழிக்கத்தான் போகுது, ஆனா சேமிச்சுதான் தீரணும். வீடு கட்டி தான் தீரணும். அது 40-50 வருஷம் கழிச்சு அது இடிஞ்சு விழுந்துரும், ஆனாலும் வீடு கட்டி தான் தீரணும். அப்ப இந்த பூமிக்கு உண்டான பொக்கிஷங்களை சேர்ப்பது மட்டுமல்லாமல் பரலோகத்திற்கு உண்டான பொக்கிஷத்தை நாம சேமிச்சு வைக்கணும்னு இந்த இயேசு சொல்றாரு. அன்பானவர்களே, ரெண்டையும் வேறு விரிச்சு பார்த்து பூமிக்குண்டானதை பூமிக்கும், பரத்துக்குண்டானதை பரத்திற்கும், ரெண்டு பொக்கிஷங்களையும் வேறு விரிச்சு பார்த்து எப்படி நாம் அதை சேர்க்க வேண்டும் என்கிற வேதாகமும் நம்ம சொல்லி இருக்கிற முறைமையின்படி அதை சேமிச்சு நாமும் கர்த்தரோட பிள்ளைகளா இருப்போம். பரலோகத்துல அழிவில்லாத அந்த பொக்கிஷத்தை நாம சேமிக்கிறவர்களா இருப்பீங்களா? வேறு விரிச்சு பாருங்க, சேமிச்சு வைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. பூச்சியும் துறவும் திருடர்களும் அழிக்கக்கூடிய இந்த பூமிக்கு உண்டான பொக்கிஷத்தை நாங்கள் சேமிச்சாலும் பரலோகத்திற்குண்டான பொக்கிஷத்தையும் நாங்கள் சேமிச்சு வைக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அதற்கான ஞானத்தை கொடுங்க. அதிலும் நாங்கள் பிதாவுக்கு பிரியமானவர்களாய் நடந்து கொள்ள நீங்க கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமேன், ஆமேன்.